இதன் பிறகு என்ன நடக்கும், என்ன நடந்தது என்பது அந்த கையவர்களுக்கே தெரியும். என்னடா எதுவுமே இல்ல? ஆமாக்கா, எதுவுமே காணும். நல்லா பாரு. இந்த இருக்கு 44 நாட்கள் சித்திரவதை. வீரகவியும் குருதேவரும் ஊரிலிருந்து வந்து விட்டனர். வந்து பார்த்தால் யாழ் இல்லை. தில்லையில் பரதமும் நடைபெறவில்லை. யாழை காணவில்லை. அவள் எங்கு சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீரகவி பித்தனாக மாறிவிட்டான். ஏய், கோயில்ல பரதாடுற பொண்ணு இருந்துச்சுல்ல, வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சாண்டி. ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆம், யாழ் இறந்து விட்டாள். யாழை கொன்று பிணத்தை கோவிலுக்கு பின் போட்டிருந்தனர். அதன் பிறகு அந்த ஊரிலும் ஓனாட் கும்பலிலும் பல பேர் கொடூரமாக இறந்தனர். பத்ரனின் கதை உரையாடல். நீங்க வேற யாரையாவது தத்தெடுத்துக்கலாம்ல, ஏன் இவனை தான் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கருநாக பாம்பு. அப்போ அவனுக்கு 6 வயசு. பக்கத்து வீட்டுல இருந்த குழந்தைய கொலை பண்ணான். இன்னும் 2 குழந்தைகளையும் கொன்னான். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க. பையனை அரெஸ்ட் பண்ணனால அவமானம் தாங்காம அவங்க அம்மா அப்பா தூக்கில் தங்குறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனநல சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். 2 வருஷம் ஜோயினல். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவன் வேணாம். வீரகவி வீரகவி பத்ர பத்ர தேவன். ஜெய 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 இதுக்கு மேலே கதையை படிக்க வேணாம். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இன்னும் பத்திரம் உயிரோட தான் இருக்கானா? அக்கா, என்னக்கா தேடுறேன், எதுவுமே